Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டே இன் மை லைஃப் தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் வீடியோ ஷூட் பண்றதுலே எனக்கு காலையே ஒரு மூவி ப்ரொமோஷன் வந்துச்சா, சோ அதை வந்து டக்குனு காலைல பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். சோ அது இன்னைக்கு வேணும்னு சொன்னாங்களா, அதுக்கப்புறம் சாரி கட்டி ஒரு ப்ரொமோஷன். அதாவது ஆல்ரெடி நம்ம இங்க டெல்லியில ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தோம் இல்லையா, ஒரு தமிழ் கடை இங்க வந்து டெல்லியில. அந்த கடையில அவங்க கொடுத்த ப்ரொமோஷன், அந்த அவங்க கடையில எடுத்த அந்த சாரியை கட்டிட்டு எனக்கு வந்து வீடியோ போடணும். அது வந்து ரொம்ப நாளாவே சரி, பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்க, அது ஆரி ஒர்க் போடலான்ட்டு. அது கொஞ்சம் டிலே ஆகுதுன்ட்டு சரி இன்னொரு பிளவுஸ் வந்து எனக்கு வந்து மேட்ச் ஆயிருந்தது, ஸோ அதை வச்சு மிஸ் மேட்ச் பண்ணி இன்னைக்கு வந்து கட்டி அந்த வீடியோஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் இடையில லஞ்ச் இதெல்லாமே சிம்பிளா பண்ணிட்டு யோசிச்சு பாருங்களேன், ஒரு மூவி ப்ரொமோஷன் வச்சுக்கோங்களேன், அதுல வந்து அவங்களோட டைரக்டர் பேரு எல்லாமே நான் இப்படி நின்று பேசணும். வாய்ஸ் ஓவர் பண்றதுனா கூட பார்த்து படிச்சுக்கலாம். இப்படி பேசும்போது ஒரு இடத்துல நல்லா வரும், ஒரு இடத்துல இது வரும். ஒரு எத்தனை டேக் எடுக்கணும் தெரியுமாங்க, அந்த மாதிரி டேக்குங்க. காசு கொடுக்குறாங்கன்னா அதுக்கான வேலைகள் வந்து இருக்கு. தொண்டை வளமே வந்து போச்சு அந்த மாதிரி. சோ அந்த மாதிரிதாங்க எடுத்துட்டு அப்படியே இன்னைக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் நான் அந்த இதுவாவே போயிடுச்சு. சிம்பிளா இன்னைக்கு டேவை எப்படி வந்து ஓட்டலன்றதுதான் இருக்கு. ஏன்னா என்ன பண்றதுங்க, அவ்வளோ அப்படியே ஷெட்யூலா இருந்தது இன்னைக்கு எனக்கு. ப்ரொமோஷன்ஸ்ல கொஞ்சம் முடிச்சு ஃப்ரீ பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு கூட ஒரு இது பண்ணிருக்கலாம். நாளைக்கு வந்து என்னோட அம்மாவோட நினைவு நாளுங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா November 2 அம்மா இறந்த நாள். இன்கேஸ் அன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி டக்குன்னு டவுன் ஆகலாம், நமக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேலைகள் முடிச்சிடணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேங்க. இன்னைக்கு கூட என்னோட ஃப்ரெண்டு, அதாவது ஜோதியோட நாத்தனார், அவங்க ஆனிவர்சரி, அவங்க கூட கூப்பிட்டாங்க. எனக்கு போக முடியல, அந்த மாதிரி அவ்வளோ ஷெட்யூல்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ என்ன பண்றதுங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கு. அதான் அம்மாவோட நினைவு நாள். கிட்டத்தட்ட வந்து அம்மா இறந்து 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அம்மா வந்து எனக்கு 14 வயசு இருக்குங்க அப்ப இறந்தாங்க. இப்ப எனக்கு 30 ஆயிடுச்சு. அப்படி யோசிச்சு பாருங்களேன், 17வது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எப்படி போச்சுன்னே தெரியல இவ்வளவு நாட்கள். உண்மையாவே எனக்கு நினைக்கும் போது அப்ப வந்து சின்ன பிள்ளை அம்மா இறக்கும் போது யோசிச்சு பாருங்களேன், 14 வயசுல எப்படி இருக்கும். அப்போ அம்மா வந்து இவ்வளவு நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. நாங்க அப்படியே சாமி கிட்ட எல்லாம் வேண்டிட்டு வரேன். இந்த பஸ்ல வரும்போதெல்லாம் வேண்டிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி வேண்டிட்டு வரேன், அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சிலுக்குதுல சொல்லும் போதே ரொம்ப அது வந்து உண்மையாவே அந்த டைம்ல எனக்கு என்னன்னு புரியாத ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருந்தது. அம்மா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஏஜ் அட்டென்ட் பண்ணேன்னா, எங்க மாமா தாய் மாமா 3 பேர் இருக்காங்க, நல்லா இதெல்லாம் சீர் செஞ்சிடணும்டா அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை அவங்களுக்கு கொடுத்து வைக்காமலே போயிடுச்சு. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு வருஷம் செஞ்சேன். அப்புறமா தான் ஏஜ் அட்டன் பண்ணேன். அந்த குடுப்பனையும் இல்லாம போயிடுச்சு. ஆனா ஒரு இந்த உப்பு கல்லு தண்ணீருக்கு ஏற்கப்பட்டது பாட்டு இருக்குல்ல, அதுல வந்து அதுல ஒரு வரி வரும், தற்செயலா தாய் செய்யலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட அம்மா போட்டோ வந்து இருக்கும். அவங்க லைஃப் வந்து இப்ப சடனா அந்த சேஞ்ச் ஆகுது இல்லையா, கஷ்டத்துல இருந்து நல்லா போகும்போது. சோ இது வந்து அம்மா தான் செய்யறாங்கன்ற ஒரு இது, அந்த வரியோட மீன். தற்செயலா இது நடக்குதா இல்ல தாயோட செயலால நடக்குதான்னு ஒரு அந்த லிரிக்ஸுங்க. உப்பு கல்லு தண்ணீருக்கு, அந்த கருப்புச்சாமி குத்தேக்கரன் படத்துல வரும் அந்த படம், அந்த பாட்டு அப்படியே எனக்கு எழுதுன மாதிரி இருக்கும். சோ அதுல வந்து வருங்க, தற்செயலா தாய் செய்யலா அப்படின்னு ஒரு. அதுதாங்க உண்மையாவே சொல்லுவேன், என்னோட லைஃப் டைம்ல என்னோட அம்மா ஒவ்வொரு இடத்துலயுமே இருக்கு. எனக்காக எல்லா விஷயங்களும் வந்து பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாவே சொல்றேன், அம்மா அப்பா இருந்தா கூட இவ்வளவு தூரத்துக்கு எத்தனை பேர் நல்லா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோட அம்மா அப்பா இல்லாம இருந்து என்னை வந்து ஓரளவுக்கு நல்லபடியா வச்சிருக்காங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்குன்ற மாதிரி இது இருக்கும். தேவை என்னை மாதிரி இழந்தவங்க கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு தான் இருக்கும். இன்னுமே நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், நம்ம தான் அதற்கான இடத்தை உருவாக்கிக்கணும்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். நம்ம நிலைமை இப்படி இருக்கா, அதுக்கேத்தாப்புல நடந்து நம்ம வந்து கரெக்டா இருந்துக்கணும்ன்றது தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அவங்கள நம்ம பெத்தவங்க, நம்மளோட என்னை வளர்த்தவங்க, உண்மையாவே சொல்றேன், இந்த 14-15 வருஷமும் எங்களோட சித்தியாரு கூட எங்களோட தாய்மாவோட கூட படிக்க வைக்கிறதுல இருந்து யாரு இப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியலங்க. அந்த ஸ்டேஜ்ல இருந்தா நான் கூட செய்வேனான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க வளர்ப்பு நான் செய்வேன் கண்டிப்பா. ஆனாலும்
எத்தனையோ பேர் நான் பாக்குறேன். என்ன சொல்றீங்க, தாய் தகப்பன் இருந்தே கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் பார்த்திருக்கோம். சோ இல்லாம ஒரு சித்தி மாமா எல்லாரும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னுமே நான் பிரமிப்பா பார்ப்பேன் அவங்கள. அது பெரிய விஷயம் இல்லையா சொல்லுங்களேன். அதனால உண்மையாவே எனக்கு அது வந்து ஒரு பிளஸ்டுங்க. அதான் சொல்றேன்ல, தாயோட செயல் அதுதான் நான் நினைக்கிறேன். என்னை வந்து சுத்தி நல்லா வந்து வச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ப்ரே பண்ணுங்க சரிங்களா. அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். நவம்பர் 2ங்க என் லைஃப்ல அப்படியே நம்ம இறந்துட்டாங்கன்னு சொன்னோடனே அந்த வயசுல நமக்கு ஒண்ணு ஒரு இப்பயாவது கதறி அழுவோம். அப்போ ஒரு மாதிரிங்க இந்த தலையில என்ன கட்டி வைப்பாங்க தெரியுமா, அந்த லாஸ்ட் அந்த அந்த அடக்கம் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு சில இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்ப அதை என்ன தொட்டு வைக்கிறது கூட நான் பயந்தேன். ஆனா என் அம்மா தான், ஆனா எனக்கு தெரியல அந்த ஏஜ்ல அப்படின்ற மாதிரி இறந்துட்டாங்க. அவங்க வந்து அப்ப பேய் அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தோணுது சின்ன வயசுல. யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப அம்மா இறந்துட்டு முடியாம இருந்தோம். நானும் அண்ணனும் காய்ச்சலாம் வரும். அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா வந்து அண்டுறாங்க வர்றாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனா அம்மா மிஸ் பண்ணதுனால கூட எங்களுக்கு வந்து வந்திருக்கலாம். சோ அந்த மாதிரிலாம் இருந்தது. என்ன சொல்றதுன்னே தெரியலங்க எல்லாத்துக்குமே. இன்னைக்கு நான் இப்படி ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா எங்க அம்மாவோட உருவமா நான் நிக்கிறேன். எங்க அம்மா ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் டீச்சர் மாதிரி அப்படி அழகா எழுதுவாங்க. 1 float விட்டுதாங்க சாரி கட்டுவாங்க பயங்கரமா. என்ன அப்போ யோசிச்சு பாருங்க, 15 years பேக் யோசிச்சு பாருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்டேட்டடா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா எஜுகேஷன் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனா ஹேண்ட் ரைட்டிங் டியூஷன் எடுக்கிற அளவுக்கு அறிவு நீங்க நல்லா பாத்திருக்கீங்களா? இப்ப நம்ம படிக்கிற டிகிரிக்கும் அப்ப படிச்ச 10வதுக்கும் பயங்கரமான ஒரு அந்த திறமை இருக்கும், நல்லா இருக்கும். அந்த மாதிரிதான் அம்மா அவ்வளவு ஒரு திறமையானவங்க. என்ன பண்றதுங்க, போயிட்டாங்க. ஆனா அவங்களோட அந்த அந்த ஜீன் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே இருக்கு. அவங்களோட உருவமும் நான் இருக்கேன். அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்க, அவங்க பிள்ளை இப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து எங்க அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும். அப்பா 2 வயசுல இருந்துட்டாரு, அதோட ஒரு உணர்வே எனக்கு தெரியல. அம்மா வந்து 14 வயசு 15 வயசுக்கு வரைக்கும் இருந்துட்டு போயிட்டாங்களா. அது நம்ம பார்த்து பண்ணது எல்லாமே யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. அழகா மேக்கப் பண்ணி எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் மேல அந்த விஷயங்கள்லாம் எனக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இப்படிதான் இருக்கணும்னு நான் ஆனதெல்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. எல்லாத்தையும் சொல்லி உங்கள்கிட்ட புலம்பிட்டு முடிக்கிறேன் நானு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஏன்னா இந்த நைட்டு ப்ரமோஷன் ஷூட் முடிச்சுட்டு டின்னர் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ஷூட் எடுத்துட்டு இருக்கேங்க நானு. மனசு அதான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எல்லாமே எனக்கு வந்து வேணுங்க எப்பவுமே. நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க நாங்கெல்லாம் இருக்கோம்க்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா இவ்வளவு பேரா எங்க அம்மா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையாவே எனக்கு சந்தோஷமா இருக்குது. சோ நான் கவலை எல்லாம் படல. எங்கேயும் வந்து என்னை வந்து பிளஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நான் சந்தோஷமா இருக்கிறத சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறத அவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையாவே நான் செல்ஃபோடு என்னை பெற்றவங்களுக்கும் வளர்த்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன்னா அவங்க வளர்த்த பிள்ளை அவங்க பெற்ற பிள்ளை நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பேர் வந்து எப்பவுமே வாங்குவேன். கண்டிப்பா அதுக்காக என்ன தியாகம் வேணாலும் நான் பண்ணுவேங்க. சோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். சோ அது எல்லாருமே நான் எல்லாரோட லைஃப்லுமே அதான் வந்து எப்பவுமே சொல்லுவேன். சோ அதுதான் சரிங்களா. சரி அதாங்க. வெயிட் லாஸ்க்கு என்ன கேட்டிருந்தீங்கன்னா சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. வெயிட் லாஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பதான் சேலஞ்சு கேட்டீங்க. திங்கட்கிழமை தாங்க நான் ஸ்டார்ட் பண்றேன். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வீடியோ வரும் சரிங்களா. அப்புறம் ஒரு வாரத்துக்கு என்னெல்லாம் வேணும்ன்றத அப்படி வாங்கி வச்சுக்கலாம் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அப்பெல்லாம் வந்து கரெக்டா எல்லாம் சொல்ல முடியாது இல்ல சிஸ்டர். நீங்க வந்து டெய்லி பாருங்க, உங்களுக்கே ஐடியா சொல்லி கிடைக்கும் சரிங்களா. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. டே வ்ளாக் வந்து ரொம்பவே கம்மியா தான் இன்னைக்கு இருக்கும், அதனாலதான் சரிங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வெயிட் லாஸ்க்கு நான் சொன்ன மாதிரி இதுதாங்க நான் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. நேற்று எல்லாமே சொல்லியிருந்தேன், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்லியிருந்தேன். திங்கட்கிழமை வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றோம். 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்றோங்க. சோ அதனால எல்லாருமே ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. யாரெல்லாம் வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க உங்களோட இதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. மறக்காம உங்களோட பேரு, நீங்க எவ்வளவு வெயிட் லாஸ் பண்றீங்க, எந்த ஊர்ல இருந்து பண்றீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. சோ அதை வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அந்த வீடியோ போடுறோம் நீங்க எவ்வளவு குறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க
சரிங்களா? சரி வாங்குங்க, இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கு அனைவருக்கும் என்னோட மருத வாழ்த்துக்கள். நிறைய பேர் சொல்லுவீங்க, சையா சிஸ்டர் கூட சொல்லுவீங்க வெயிட் லாஸ், இது என்னோட ஆனிவர்சரிக்குல வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய பேர் தீபாவளி பொங்கல் அப்படிலாம் டார்கெட்ஸ் வச்சிருக்கீங்க. சூப்பரா குறைச்சிடலாம். 30 days என் கூட பண்ணுங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு தேவைன்னா கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் டைம் எடுத்து கூட இன்னொரு 21 days கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கவலையே படாதீங்க. உங்க கூட எப்பவுமே சப்போர்ட்டிவா நான் இருப்பேன். அது வியூஸ் போகுது போகல அதெல்லாம் விட்டுருவேன். ஆனா அந்த 2 நாள் வருத்தப்படுவேன். 3வது நாள் என்னால ஒரு 4 பேர் நல்லா இருக்காங்க அப்படிங்கும்போது அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கு சொல்லுங்க? அதுதான் எனக்கு சாக்ரிஃபைஸ், ஒரு சந்தோஷமே. அதனால உங்க கூட எப்பவுமே இருப்பேன். வெயிட் லாஸ் ஈஸியா பண்ணிடலாம், கவலையே படாதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம் சரிங்களா? அந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவோம் சரிங்களா? வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம எடுப்பாருங்க, வந்து பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து டீ தான் வந்து போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நல்லா இஞ்சி தட்டி போட்டு அவங்களுக்கு வந்து டீ பண்ணி கொடுத்துடலான்ட்டு. இன்றைக்கி குழு ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே இஞ்சி டீ வந்து அதிகமாக வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாமே வந்தது. அதை வாங்கிட்டு போயிட்டு சரின்னு காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான் பண்ணுறேன். என்னென்னா ப்ரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு தான் ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். கோதுமையில் வாங்குகிற ப்ரெட்டு தாங்க. இனி குளிருக்கு இதெல்லாம் தான் எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுதான் நல்லா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சாப் பண்ணுறதுக்கு இந்த சாப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குமேனு வாங்கினா கச்சு கச்சு கச்சுன்னு பிடிக்குதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கும் அப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் அந்த கருவது இருக்கு இல்லையா, பச்சை மிளகாலாம் பொடியாக சாப் பண்ணி ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்குமே அதுதான். அப்புறம் காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரெட் நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட ஆம்லெட் வச்சு சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை நானும் சாப்பிட்டுட்டு மற்ற எல்லாருக்குமே வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கையோடு வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வீடியோ எடுக்கணும். ஸோ அதான் காஃபி வந்து 2 பேருக்குமே அதுக்கப்புறம் போட்டு கொடுத்தாச்சு. அப்புறமா ப்ரொமோஷனுக்காக ஒரு டிஷர்ட்டை போட்டு சிம்பிளாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு. நான் பேசிகிட்டே இருக்கேன், அவன் அந்த சைடு பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு மூவி ப்ரொமோஷன் இருந்தது. ஸோ அதை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அப்புறமா லஞ்சுக்கு வந்து சும்மா அந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த இது இருக்கும் இல்லையா, உருளைக்கிழங்கும் குடமிளகாயும் சேர்த்து ஒரு பொரியல் மாதிரி ஹஸ்பண்ட் தான் வந்து இன்றைக்கி பண்ணாங்க. அதில் வந்து அந்த கசூர் மேத்தி அதாவது வெந்தய கீரையை வந்து காய வச்சதை போடுறேன். நீங்கள் கீரையாக கிடச்சா கூட இந்த மாதிரி போட்டால் அந்த உருளைக்கிழங்கோட செம்ம ஃப்ளேவராக டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதை போட்டு சரின்னு அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நானும். அதுக்கப்புறம் சரி போங்க அப்படின்ட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு குழஞ்சிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, டக்குன்னு அதை ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் டக்குன்னு குக்கரில் சோறை வச்சு விட்டுடலாம் அப்படின்னா அரிசியை களைஞ்சி குக்கரில் வந்து வச்சு விட்டேங்க. சம்டைம் இந்த மாதிரி டைமும் வந்து இருக்காது. ஷூட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அது ஒரு மிஸ்டேக் ஆகும். குரல் வளமே போகிற அளவுக்கு வந்து ஆகுங்க. ஈஸி இல்லை ஒரு விஷயம் பண்ணுறது. பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதானே, ஆனால் அது பண்ணுறதுக்குள்ளே நம்ம பண்ணுற கஷ்டம் இருக்கே அதான். அதுக்கப்புறம் அந்த நேற்று வச்சு சுரக்காய் கூட்டு இருந்ததா, ஸோ அதையும் வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அம்மாச்சிக்கு ஃபஸ்ட்டு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நம்மளுமே சாதம் அந்த சுரக்காய் கூட்டு அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை போட்டு பண்ணது ஊறுகாய் வச்சு சூப்பராக மதிய லஞ்சை வந்து சாப்பிட்டாச்சுங்க. பயங்கர பசி, கத்திக்கிட்டே இருந்தேன்ல ரெக்கார்ட் பண்ணது அதனால். அப்புறம் கையோடு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி போடுறது இருந்துச்சுன்னா அப்புறம் ஈவினிங்கில் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா சாரீ கட்டி ஒரு ப்ரொமோஷனுங்க. இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட தைக்க முடியலை. ஸோ அதனால் என்னோடய பழைய ஒரு ப்ளவுஸ் இருந்தது அதோட மிஸ்மேட்ச் பண்ணிட்டேன் நான். இந்த சாரீ வந்து அந்த எங்கள் டெல்லியில் ஒரு ஷாப்புக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணல அவங்க கடையில் இது பண்ணது தான். ஸோ அதை தான் கட்டி அது ஒரு வீடியோஸ் எல்லாம் எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் டின்னர் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. சரி சட்னி அரைச்சிடலாம், தோசை ஊற்றிடலாம் அப்படின்ட்டு கடலைப்பருப்பும் கருப்பு உளுந்தும் போட்டு நல்லா வறுத்துட்டு பூண்டு கருவேப்பிலை வரமிளகா வந்து நல்லா சுருக்குன்னு போடுறேங்க. கூடவே வந்து வெங்காயமும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கூட வந்து சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு இது ஒரு கலப்பு சட்னி மாதிரி தான் பண்ணுறேன் நான். இது கூட உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா சுருளை நம்ம வந்து வதக்கி விட வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கருப்பு உளுந்துலாம் சேர்த்துக்கோங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். எள்ளு கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையெல்லாம் ஆஞ்சிட்டு அதையும் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒரு வதக்கி விடுகிறேன். புதினா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சூப்பர் கலப்பு சட்னிங்க. அப்புறமா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மாவில் வந்து பார்த்திங்கன்னா
அதாவது இந்த கருவேப்பிலை பொடி முருங்கைப்பொடி அதையும் சேர்த்தாச்சு இன்றைக்கும். ஸோ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிடலான்ட்டு சட்னியும் இந்த சைடு அரைச்சி வச்சாச்சு. எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சட்னி நிறைய சாப்பிடுவோம். ஒரு தோசைக்கு நிறைய சட்னி சாப்பிட்ற ஆட்கள் நாங்கள். எங்களுக்கு அப்படி முக்கி அடித்தா தான் பிடிக்கும். உங்களுக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் சூப்பராக கிறிஸ்பியாக தோசை வந்து போட்டாச்சுங்க. நல்லா நெய் போட்டு 2 தோசை அது கூட அந்த சட்னியை வச்சு செம்மையாக வந்து சாப்பிட்டேங்க. அவங்களுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு சுட்டு கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கு மாமாவுக்கும் வந்து அப்படியே சுட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அம்மாச்சிக்கு ஊத்தாப்பம் மாதிரி எப்பவும் போல் அந்த மாதிரி சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு ஒரு வடிவேல் மூவி வந்திருக்கிறதுல அந்த மூவி தான் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அதையும் ஆன் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கும் வந்து மூவி தாங்க பார்த்தோம். ஏன்னா நாளைக்கு சண்டே கொஞ்சம் தூங்கிட்டு லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மேக்கப்பெல்லாம் பேசல அப்படியே இருக்குது பாருங்க. மேக்கப் என்ன கண்மையே லிப்ஸ்டிக் போடுவாங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ இன்றைக்கி டே கடைசியாக தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி தாங்க இன்றைக்கி டே வந்து போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்குது. எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்து மிக்க நன்றி. பாய், see you, bye.